வணக்கம். அன்னை தமிழ் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான். இந்த பகுதியில் என்ன பார்க்கலாம்? இன்னைக்கு எண்ணெய் குளியலை பற்றி பார்க்கலாம். எண்ணெய் குளியல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆனால் எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு விஷயம். சில பேர் சொல்லுவாங்க, நான் தீபாவளிக்கு தான் எண்ணெய் குளிக்கிறேன், பண்டிகை காலத்துக்கு தான் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன், மற்றதெல்லாம் நான் குளிக்கவே மாட்டேன். அது ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. இதனால அவங்க என்ன ஆகணும்னா, நோய்க்கு தான் பித்தம் சொந்தமான நோய்க்கு அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ எண்ணெய் குளியல் எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியத்துக்காக நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆண்கள் புதன்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாளை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். பெண்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் பெண்களுக்கான நாட்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக. இந்த நாட்கள் கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு என்ன முறையில் அதை பண்ணலாம்னா, நல்லெண்ணெய் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மிகச்சிறந்த ஒரு எண்ணெய். அதை சூரியனோட ஒளியில வைக்கணும். சூரியனோட ஒளி அந்த எண்ணெயில ரிசீவ் ஆகும். அதான் விட்டமின் டி இதன் மூலமா நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்ச்ச பிறகு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். 1/2 மணி நேரம் ஊற வச்ச பிறகு சுடுதண்ணி வச்சு குளிக்கணும். சுடுதண்ணியை முதல்ல உடம்புல எங்க ஊற்றணும்? காலில் இருந்து தான் ஊற்றணும். காலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே வரணும். அதே மாதிரி உடம்பை தேய்க்கும் போதும் உள்ளங்கால்ல இருந்து கீழே மேல் வாக்கில் அப்படிதான் உடம்பை தேய்க்கணும். இதுதான் குளியல் முறை. இந்த முறையை கண்டிப்பா பயன்படுத்தணும். இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைம்ல இது பண்ணக்கூடாதுன்னா, அமாவாசைக்கு பண்ணக்கூடாது, பௌர்ணமிக்கு பண்ணக்கூடாது, மாத பிறந்த நாள் அன்னைக்கு பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான நாட்கள்ல இதை கண்டிப்பா பண்ணக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அன்னைக்கு அந்த நாள்ல பகல்ல தூங்கக்கூடாது. ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் நிறைய பேருக்கு பகல் தூக்கமே நல்லா வரும். அந்த டைம்ல தூங்காம பார்த்துக்கிறதுக்கு நல்லது. அந்த டைம்ல என்ன மாதிரியான உணவை சாப்பிடணும்னா, சூடான பொருட்களை சாப்பிடணும். குளிர்ச்சியான பொருட்களை கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நைட்டு 9 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அந்த நைட்டு 9 மணிக்குள்ளேயே தூங்க போயிடணும். லேட்டா தூங்க போகக்கூடாது. ஸோ தூக்கம் அதிகமாக வந்தாலும் நீங்க பகல் நேரத்தில் மற்ற நேரங்களில் தூக்கம் வந்தாலும் கொஞ்சம் தூரம் அப்படியே உலாத்தி தூக்கத்தை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப தூரம் டிராவல் பண்றதும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற போது கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். சில பேர் இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடனே எனக்கு சளி பிடிச்சது, அதனால நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிக்க போயிடலாம். அதுக்கப்புறம் குளிச்ச பிறகு தலையை நல்லா தோட்டணும். தலையை ஈரம் படியாம பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி சாம்பிராணி புகை போடுவாங்க. அதே மாதிரி அந்த சாம்பிராணி புகை இப்போ நீங்க யூஸ் பண்ணுங்க. சாம்பிராணி புகை தலைக்கு காட்டும் போது என்னன்னா, தலையில வர அந்த நீரேற்றம் ஃபுல்லா போயிடும். அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு இந்த தலை வலிக்குது, சளி பிடிக்குதுங்கிற பிரச்சனை கண்டிப்பா இருக்காது. சாம்பிராணி புகை அதை சரி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறையை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே சூடு சம்பந்தமான நோய்கள் வராது. பயிற்சி வராது, மலச்சிக்கல் வராது, அதிகமான உஷ்ணம் கண் நோய்கள் வராது. இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இதனால தடுக்கப்படும். அதனால ஆரோக்கியம் எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தோலும் மினுமினுப்பா இருக்கும். தோல் நோய்களும் கண்டிப்பா இதனால உங்களுக்கு போகும். ஸோ எல்லாருமே கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறையில் கண்டிப்பா நீங்க அதை பின்பற்றுங்க. நன்றி.